இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா, தகுதியான பெண்களுக்கு இதுவரை 4 தவணை பணம் அவர்களுடைய வங்கிக் கணக்கில் ரூபாய் 1000 செலுத்தப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா, தங்களுக்கு தகுதி இருந்தும் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு 11 லட்சத்திற்கு மேற்பட்ட பெண்கள் மேல்முறையீடு செய்துள்ளனர். அவர்களுக்கு டிசம்பர் மாத இறுதிக்குள் அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதான்னு சொல்லி எஸ்எம்எஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு எஸ்எம்எஸ் வந்த பிறகு ₹1 அமௌண்ட் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. அதன் பிறகு ஜனவரி மாதத்தில் மேல்முறையீடு செய்தவர்கள் யாருக்கெல்லாம் விண்ணப்பம் ஏற்கப்பட்டதோ அவர்கள் எல்லாருக்குமே உரிமை தொகை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தவறியவர்களும் இந்த திட்டத்திற்கு ஏற்கனவே அப்ளை பண்ணி அவங்களோட ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் செக் பண்ணும்போது உங்கள் குடும்ப அட்டை எண் எங்கள் தரவுகள் இல்லைன்னு சொல்லிட்டு KMUT வெப்சைட்டில் யாருக்கெல்லாம் ஷோ வச்சோ அவங்களும் புதிதாக விண்ணப்பிக்கலான்னு கூறப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதத்தில் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜனவரி மாதத்தில் நீங்கள் ஏற்கனவே அப்ளை செய்த தகுதி இருந்தும் அப்ளை பண்ணாமல் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதே சமயத்தில் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது உங்கள் குடும்ப அட்டை எண் எங்கள் தரவுகள் இல்லை அந்த மாதிரி ஷோ அவங்களும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே மேல்முறையீடு செய்து உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் அப்ளை செய்த உடனே விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தாலும் அந்த மாதிரி இருக்கவங்களாம் இதற்கு அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் புதிதாக அப்ளை பண்ணலாம். இல்லைனா ஸ்டேட்டஸில் உங்களுடைய டீட்டெயில் ஷோ ஆகாமல் இருக்கவங்க இதற்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு அப்ளை செய்வதற்கான தகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது சம்மந்தமாக அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிருக்காங்க. இதற்கான தகுதிகள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம். KMUT அஃபிஷியல் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா பொருளாதார தகுதிகள்னு சொல்லிட்டு 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, ஆண்டுக்கு ₹2.5 லட்சத்திற்கு கீழ் வருமானம் ஈட்டும் குடும்பங்கள் மட்டுமே இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய குடும்பத்துடைய ஆண்டு வருமானமே 2.5 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிலம் 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. நன்சை நிலமாக இருந்தால் 5 ஏக்கர் குறைவாக இருக்க வேண்டும். புன்சை நிலமாக இருந்தால் 10 ஏக்கர் குறைவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் வீட்டு உபயோகத்திற்கான மின் பயன்பாடு பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 3600 யூனிட்டுக்கு குறைவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது பொருளாதாரத்திற்கு எந்த ஒரு ப்ரூஃபும் நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு அவங்க கொடுக்குற அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்தா போதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதற்கு அப்ளை செய்வதற்கான குடும்ப தலைவிகள் கண்டிப்பாக 21 வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும். அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். செப்டம்பர் 15, 2022 முன்னர் பிறந்தவங்களாக இருக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. 20 வயது 18 வயது இருக்க பெண்களாக இதற்கு அப்ளை பண்ண முடியாது. ஒரு குடும்ப அட்டை இருக்குன்னா ஒரு குடும்ப தலைவி மட்டுமே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் அப்ளை செய்யலாம் என்பது குறித்த விவரங்கள். நீங்கள் அப்ளை செய்வதற்கு வழக்கம் போல் சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டு ரேஷன் கடைகள் மூலமாக அப்ளை செய்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா இ-சேவை மையத்தில் போய்ட்டு அப்ளை செய்ய சொல்லுவாங்க. இதில் 2ல் ஒரு ஆப்ஷன் தான். அவங்க சொல்கிற தேதியில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை செய்வதோடனே உடனடியாக ஆய்வு செய்து ஜனவரி மாத இறுதிக்குள் உரிமை தொகை கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்திங்கன்னா மாதம் 15ஆம் தேதி உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. ஜனவரி மாதத்திலிருந்து முதல் வாரத்தில் ₹1000 உரிமை தொகை தகுதியான பெண்கள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து வெளியான முக்கியமான அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.